பேராவூரணி சட்டமன்ற வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தலைவர் தளபதி எனக்கு அவர் பொருட்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் 29ஆம் தேதி என் வேட்பாளராக அறிவித்தாங்க. அதுக்கு பிறகு 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என் பேரை சமூக ஊடகங்களில் பல அவதூறான செய்திகளை பரப்பி எல்லார்ட்டையும் பரப்பி விட்டு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. ஒரு தேர்தலில் நிற்கணும்னா கடையில்லா சான்று வாங்கி கொடுக்கணும். கடையில்லா சான்று எனக்கு கொடுத்துருக்காங்க. கடையில்லா சான்று கொடுத்தது பிறகு தான் தேர்தலில் வேட்புமனு பண்ண முடியும். அப்படி கொடுத்து வேட்புமனு பண்ணி இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையத்தால் என்னை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே இப்போ எப்படி அறிவிக்க முடியும்? தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அறிவிக்கிறாங்கன்னா என் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லைங்கிறதுனால தான் எனக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் என்னை பற்றி அவதூறாக சமூக ஊடகங்கள்லேயும் ஒரு சில பேர் நேரடியாகவும் அரசியல் இருக்காக எனக்கு எந்த ஓட்டு வங்கிகள் குறையணுங்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளோ பண்ணாலும் எல்லா மக்களுக்கும் உண்மை தெரியும். அதனால் என்னோட ஓட்டு வங்கியை இவங்க குறைக்க முடியாது. என்னோட தொகுதி மக்களுக்கு என்னை பற்றி நல்லாவே அறிவாங்க. ஏன்னா நான் ரொம்ப பரிச்சயமான நபர். எல்லா நிகழ்ச்சிக்கும் போய் கலந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இவங்க சொன்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஃபேக்குன்னு எல்லாரும் தெரியும். இருந்தும் என்னை பற்றி மேற்கொண்டு அவதூறாக பரப்புனவங்க மேலே நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறேன். அதனால் நீதிமன்றத்தில் ஒரு நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். என்னை இது மாதிரி அவதூறை பரப்பி என்னையும் என் குடும்பத்தையும் குழந்தைகளையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணவங்களுக்கு இந்த நேரத்தில் இது மாதிரி நான் அவங்கள அவதூறு பண்ண மாதிரி நான் அவங்கள பற்றி நான் பேசலை. ஆனால் அவங்க அந்த அவதூறு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்கள மக்கள் தான் நீங்கள் அதுக்கு சரியான அந்த அவதூறு பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். அதுக்கு என்னை நல்ல முறையில் வாக்குகள் கூடுதலாக வாக்கு செலுத்தி விசில் சின்னத்துக்கு வாக்குகளை செலுத்தி என்னைய பேராவூரணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கு நீங்கள் அனுப்பணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.